ரிஷப லக்னத்தில் குரு சுக்கிரன் சேர்ந்திருந்தார். நான் போன பதிவில் மேச லக்னத்தில் குரு சுக்கிரன் சேர்ந்திருந்தால் என்ன அப்படின்னு கொடுத்துருந்தேன். நல்ல விதமான பலன்களை சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த ரிஷப லக்னத்தில் ஆட்சி பெற்ற சுக்கிரனே அமர்ந்தாலும் அந்த குரு 8ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதியாக இருந்து அந்த லக்னத்தில் அமரும்பொழுது, ரிஷப லக்னத்தில் அமரும்போது ஒரு பலனை கொஞ்சம் குறைவாக தருவான். இந்த சுக்கிரன் லக்னாதிபதி மட்டுமல்ல, 6ஆம் அதிபதியும் அவன்தானே. எனவே இந்த 6ஆம் அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதியுடைய சுக்கிரனும் குருவும் சேரும்பொழுது ரிஷப லக்னத்தில் அந்த பலன்களை குறைவாக தருவதற்கு நிறைய வாய்ப்புண்டு. எதெல்லாம் சார் குறைவாக தருவான்? அந்த குருவும் சுக்கிரன் லக்னத்துக்கு வந்துட்டா எதெல்லாம் குறைவாக தருவான்? தன்னுடைய வரவேண்டிய லாபங்கள், தான் நினைப்பதை சாதிப்பதில் கடன், வழக்குகள், பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது அடிக்கடி இது மாதிரி கடன், வழக்குகள், பிரச்சனைகளை சந்திக்கும் போது சந்திக்கக்கூடியவனாக மாறுவான். இந்த 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியான சுக்கிரனும் குருவும் சேரும் பொழுது, லக்னத்தில் அமரும் பொழுது அவருடைய ஒவ்வொரு முயற்சிகளும் சின்ன சின்ன தடங்கள், முடக்கத்துடன் பயணம் கொள்ளும். ஆனால் ஆபத்தை தராது, கீழே கொண்டு போக மாட்டாங்க. ஏன்னா லக்னாதிபதியே லக்னத்தில் இருக்கான் இல்லையா. குரு நல்லவன் தான், அவன் 8க்குரியவனாக இருந்து தான் செயல்பட போகிறானுடைய, கெட்டவனாக இருந்து செயல்பட மாட்டான். எனவே இந்த அமைப்பில் 6, 8க்குரியவர்கள் லக்னத்தில் இருந்து அமர்வதாலும், லக்னாதிபதியும் 11ஆம் அதிபதியும் லக்னத்தில் இருப்பதாலும் இந்த இரண்டும் கலந்த வாழ்க்கையை தான் அந்த ரிஷப லக்னக்காரர்கள் அனுபவிப்பார்கள்.